இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் அப்படின்னாலே கடலோர பகுதி தான். இருந்தாலும் காயல்பட்டினம் மக்களுக்கு தோப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்துட்டாலே போதும் நம்ம தோப்புக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி தோப்பில் போய் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 50 பேருக்கு மந்தி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸுங்க குஷியானதையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா அந்த தோட்டம் அப்படின்னு ஒன்றுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைங்களுக்குலாம் ஒரே குஷி, கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாரும். சரியா, சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே இந்த தோட்டம் அப்படின்னாலே ஒரு குஷி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னாலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி போகிற இடம் அப்படின்னா எங்கேயாவது ட்ரிப்ஸ் போனோம். ஆனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தோட்டத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே இதமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த தோப்புக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸோ குழந்தைங்க எல்லாமே வேன் வந்துருச்சா அப்படின்னு குஷியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேனும் வந்துருச்சு. காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வேனு 2 காரு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. விட்டாச்சி லீவுடா அப்படின்ட்டு நம்ம சம்மர் ஹாலிடேஸ்க்காக தோப்புக்கு போக போகிறோம். பசங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். அபு கார்டன் தான் போவீங்களா? எப்படி இருக்கும் அந்த அபு கார்டன்? ஊஞ்சல்லாம் இருக்கா? வேற அதுல சின்ன தொட்டில சின்ன பிள்ளைங்களுக்கா? மணியா? இப்போ ஒரு ஊர்ல இருக்கும் போது எத்தனை வாட்டி போவீங்க தோப்புக்குலாம்? அடிக்கடி போவீங்களா? நீ சென்னையிலேருந்து வந்திருக்க, உன்னை விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் தான் ஊரில் இருக்கா. எத்தனை வாட்டி போயிருக்க? அடிக்கடி போவியா? என்னது? என்ன பாட்டு சொல்லு சொல்லு. சூப்பராக ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். என் பிள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டுடியா? என்னது உரைக்கும்? பேஸ்ட்ல உரைக்குமா? ஏன் பேஸ்ட் உரைக்குமா? பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுவேன். உனக்கு பேஸ்ட் தனியா இருக்குதா? அது உரைக்காதா? இனிக்குமா? அப்புறம் எதுக்கு நீ ரெட் கலர் பேஸ்ட் மசாலா பேஸ்ட்லாம் பிள்ளைக்கு கொடுக்குற சித்தி? சரி, நீ அந்த பாட்டு மட்டும் படிச்சு காமிக்கிறியா பெருமாவுக்கு? படிச்சு காமி. என்ன பாட்டு? கண்ணால அதுவா? இல்லையே. காதல் ரோஜாவே பாட்டு. என்னானதோ சொல். என்னெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னத்துக்கு கண்ணாடி? என்ன கண்ணாடி? ஓ, குளிக்கிறதுக்கா? சரி. வேற குளிக்கிற இடத்துக்கு எதுக்கு டேப்பு? டேப்ல பாக்குமாண்ணா? எடுத்து வச்சுட்டு. டேப் மானாமா? சார்ஜே இல்லையா அதுல? அந்த ரிங் யாருக்கு? இப்போட ரிங்க அது. ஸோ சூப்பராக இருக்கே பிரின்சஸ் பேக்கு. வேன்லாம் போல, யாருமே ஏறலையே. எங்கோ ஏற போறியா? குழந்தைங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. பெரியவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே போய் தான் நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றதுனால அதுக்குள்ளே சாமான்கள் எல்லாத்தையுமே வேனில் ஏற்றியாச்சு. ஸோ கோழியை நாங்கள் காலையில் தான் வாங்க விடுவோம் அப்படின்ட்டு கோழி பண்ணையில் போய் கோழி வாங்கிட்டு வந்தோம். காலையில் அக்கா பசங்க கோழி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. இப்போ மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஒரு கோழியை கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ 1.25 கிலோ எடை உள்ள கோழியை வாங்கி அங்கேயே கட் பண்ணி
நம்ம வந்து 4 பீசஸாக மந்திக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது வேனும் வந்துருச்சு, எல்லா சாமானையும் ஏற்றியாச்சு. எல்லாருமே கிளம்பியாச்சு, வேனும் கிளம்பிடுச்சு, நாங்களும் காரில் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு திருச்செந்தூரில் ஸ்டாப் பண்ணி சாந்தி பேக்கரியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஈவினிங் வந்து மணப்பாடு போகிறோம் அப்படின்றதுனால பப்ஸும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம். ஸோ காலையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஈவினிங் நம்ம வாங்கிக்கலாம். அந்த கேப்பில் கொஞ்சம் டீ வாங்கி குடிச்சிட்டு நல்ல சூப்பரான இஞ்சி டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு தோப்புக்கு கிளம்பிட்டோம். தோப்புன்றியே தோட்டம்ன்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் வந்து மாந்தோட்டத்தில் நம்ம குளிப்போம். இதுவும் வந்து தோட்டத்துக்கு மரம் செடிகள் நிறைய இருக்கும். தென்னை மரம், மாமரம், இந்த கொய்யா மரம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் டெய்லி நீர் பாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் தொட்டியில் குளிச்சுட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து மரம் செடிங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் லீவில் நாங்கள் வந்து காயல்பட்டினக்காரவங்க 1 டே ட்ரிப்பாக அந்த மாதிரி தோட்டத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். சில பேர் வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடுவோம். சில பேர் வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சியும் சாப்பிடுவோம். நம்ம தோட்டத்தில் சமைக்கக்கூடியது அரேபியன் மந்தி, சிக்கன் மந்தி தாங்க பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 50 பேருக்கு நான் ஃபஸ்ட் டைம் 50 பேருக்கு மந்தி பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் 100 பேர் வரைக்கும் பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம். ஸோ அளவாக வந்து பிரியாணி அரிசி எடுத்துருக்கிட்டோம். அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் மந்தி ரைஸு. ஆனால் இதை ஒரு நாளுக்கு முன்னாடியே வீட்லேயே மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்திருந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம், 2 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிட்டோம். ஆனால் அந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணியிருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை அங்கேயே நாங்கள் அரைச்சி அங்கேயே மசாலா தடவி அடுத்த நிமிஷமே வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணோம். அதே மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ ரெடி பண்ணதை மேரினேட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மட்டுமே நாங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சா ரொம்பவே ருசியாக இருக்கும். மசாலா போக மந்தி ரைஸ்க்கும் கொஞ்சம் மசாலா தேவைப்பட்டுச்சு, அதையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ ரெடி பண்ண போகிறோம். பட்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்த பட்டர் அந்த வெயிலில் நல்லா உருகிடுச்சு. ஸோ இது தேவையான அளவுக்கு பட்டரும் எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன். இது ஊற்றுனதுக்கப்புறம் இதில் பே லீஃப், ஆனியன், பச்சை மிளகாய், கேப்சிகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் அது நிறைய சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மந்தி மசாலா, அதோட தேவையான அளவுக்கு உப்பு, ட்ரை லெமன், இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து எப்படி அளவு எடுக்கணும்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து நீங்கள் 1.5 கப்பு சேர்த்து எடுத்துங்க. ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது சிக்கன் பீசஸை அதெல்லாம் நம்ம போட்டுறணும். மந்தி ரைஸ் ரெடி பண்ண அக்கா பையன் இஸ்மாயிலும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதை அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம்.
சிக்கன் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம ட்ரை லெமன் சேர்த்தா தான் அது சுவை அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு தவாவில் போட்டு நல்ல பட்டர் ஊற்றி அதை நல்லா பொரித்து எடுத்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால இந்த 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற மாதிரி நல்லா பொரித்து அதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசி எல்லாமே கரெக்டாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுட்டு வச்ச அந்த சிக்கன் துண்டுகளை அப்படியே ஃபுல்லாக அடுக்கி விட்டுருவோம். ஸோ எல்லாருமே ரொம்ப மும்முரமாக அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சேர்த்ததுக்கு அப்புறமும் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு நல்ல காற்று வெளில போகாத அளவுக்கு மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க. உள்ள ஒரு சார்கோல் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் ஊற்றி அப்படியே டக்குன்னு மூடிட்டோம். ஸோ எடுக்கும்போது நல்ல புகையோடு சூப்பராக இருக்கும். மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இல்லை தோப்பில் 2-3 குளியல் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் சரியாக இருந்தது. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். தோட்டத்துலேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு 4:30 மணி ஆயிடுச்சு, 4:30-5 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து மணப்பாடு எங்களுக்கு பக்கம்தான். தோட்டத்துக்கு போகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அந்த மணப்பாடையும் பார்த்துட்டு வருவோம். மணப்பாடுன்றது ஒரு அருமையான பிளேஸ்ங்க. அது பீச்சு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நிறைய ஷூட்டிங் அங்கே எடுத்திருக்காங்க. சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு சும்மா போகிற வழியில் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மணப்பாடு பீச் ரொம்பவே ஃபேமஸ். அப்படின்னா இது மணல் மேடு நிறைஞ்ச இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இதை சுற்றி வர பார்த்திங்கன்னா இந்த மணல் மேடு, அங்கே பாறை கற்கள், இந்த நடுவில் ஒரு ஆறு அப்படின்ட்டு அதை வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையான இடம் அப்படின்னா இந்த மணல் மேடு மணப்பாடு தாங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸுன்றதுனால பயங்கரமான கூட்டங்க. இப்போ புதுசாக இப்போ 2 வருஷம் ஆகலாம் இந்த மாதிரி ட்ராம்பலின் போட்டிருக்காங்க. மீன் கடையெல்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே. முன்னாடிலாம் அது இல்லை. இப்போ 2 வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது இங்கே நிறைய மீன் கடைகளும் இருக்குது. ஸோ மீன் பிரியர்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சைடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கர காற்று. இந்த பயங்கர புழுக்கத்துலேருந்து நம்ம வந்ததுக்கு இங்கே செமையாக காற்று. மணல் மேடில் இருக்கிறதுனால மணலாக அள்ளி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் எங்களால் இங்கே உட்கார முடியல. ஸோ உடனடியாக ஒரு 1 மணி நேரம் இருந்திருப்போம். அங்கே மறக்காமல் சொல்லணும், அங்கே காயல் சமையல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களையும் நான் மீட் பண்ணேன். நாள் தான் நான் லைவாக காயல் கலரி மசாலா எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போடும்போது லைவாக உடன்குடியிலேருந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்கள நேரடியாக பார்க்குற ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கடைசியாக இறங்கி வரும்போது தான் அவங்கள மீட் பண்ணேன். ஃபோட்டோ அவங்க குழந்தைங்கள்லாம் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் காயல்பட்டினம் பக்கம் போகிறீங்க அப்படின்னா இந்த மணப்பாடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான இடம். கட்டாயமாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம மந்தி ரைஸ் கொஞ்சமாக 1/2 கிலோ அளவுக்கு எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.